சாலையோரம் நடந்து சென்றோம். இலவசம் இலவசம் என்று வேண்டாம் என்றும் கூவி கூவி வித்தார்கள். அன்று ஏர்செல் என்றார்கள், ஏர்டெல் என்றார்கள், வோடபோன் என்றார்கள், ஐடியா என்றார்கள். இலவசம் தானே, உழைப்பில்லாமல் கிடைக்கிறதே என்று வாங்கி பயன்படுத்தினோம். நமக்குத்தான் வாடிக்கையாளர் கிடைத்து விட்டார்களே, இனி நாம் வைப்பதுதான் விலை நிர்ணயம் அப்படின்ட்டு ஒரு விலையை முடிவு செய்தார்கள். அது படிப்படியாக அந்த விலை அதிகமாக ஏற்றப்பட்டது. அதன் காரணமாக இந்த சமயத்தில் நாம் விலையை குறைத்தால் ஈஸியாக மக்கள் மத்தியில் உள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு வேறு நிறுவனங்கள் எல்லாமே தனது விலையை குறைத்து உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேறு நெட்வொர்க்குக்கு மாறினோம். அதில் ஜியோ இப்போ மாறினோம். ஜியோ ரேட்டு கம்மியாக கொடுத்தாங்க. கம்மியாக கொடுத்ததன் விளைவு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஜியோன்னு மாற ஆரம்பித்தோம். ஆனால் இப்போது அவங்க நமக்கு வாடிக்கையாளர் கிடைச்சிட்டாங்களே அப்படின்ட்டு நம்ம வைக்கிறதான் விலை நிர்ணயாண்டு அவங்க விலையை ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தாங்க தெரியுது, ஒரு விஷயத்தை கொண்டு போகணும் மக்கள் மத்தியில் அப்படின்னா அவனை இலவசமாக கொடுக்கணும், கொடுத்து அவனை பயன்படுத்த வைக்கணும். பயன்படுத்தி பழக இது இல்லாமல் அவங்களால வாழ முடியாது, அந்த அளவுக்கு அவங்கள பயன்படுத்த வைக்கணும். பயன்படுத்தி அதுல இருந்து வருமானம் பெறணும் அப்படிங்கிறது எல்லா நிறுவனங்களோட ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. தாங்க தெரியுது, எல்லாமே வியாபார நோக்கம்தான். அதனால என்ன செய்வது தெரியாமல் மக்கள் நாம் திண்டாடி கொண்டிருக்கிறோம்.